ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில நம்ம ரெக்கவரி பண்றதுக்காக வெரிஃபிகேஷன் செல்ஃபின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீச்சரை வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அதாவது பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில நம்ம வந்து செல்ஃபியை ஆட் பண்ணலாம் மற்றும் இந்த ஃபீச்சர் எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தரப்புல இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அக்கௌண்டோட ஆக்சஸ் இழந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டு தெரிஞ்சிட்டாலோ அல்லது உங்களுடைய அக்கௌண்ட்டை யாராவது ஆட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்க வந்து இடைநிலை நிறுத்தி வச்சிருவாங்க. அதாவது உங்களுடைய வெரிஃபிகேஷன் கிடைக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க சரியா கொடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய போஸ்டர்ஸ், அதாவது உங்களுடைய போட்டோஸா இருக்கட்டும் வீடியோஸா இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது உங்களுடைய செல்ஃபியை வந்து நீங்க வந்து அதுல வந்து ஆட் பண்ணும்போது உங்களுடைய செல்ஃபியையும் நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிருக்கக்கூடிய போட்டோவையும் வச்சு மேட்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல எதுக்காக நம்ம வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில நம்மளுடைய செல்ஃபியை ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ண மாட்டாங்க, போஸ்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல நிறைய பேர் இப்போ இதுக்கு முன்னாடி செல்ஃபி ஆட் பண்ணாலே அந்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி ரெக்கவரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போட்டோ வீடியோல நீங்க வந்து ஆட் பண்ணல அப்படின்னாலும் நீங்க வந்து உங்களுடைய செல்ஃபியை வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அதை பயன்படுத்தியே நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். உங்களுடைய அக்கௌண்டோட ஆக்சஸ் இருந்தாலும், அதாவது பாஸ்வேர்டை நீங்க மறந்தாலும் யாராவது ஆக்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சு, அதாவது இன்ஸ்டாகிராம் தரப்புல உங்களுடைய அக்கௌண்ட்டை ஸ்டாப் பண்ணி அதை டிசேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபியை பயன்படுத்தி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரெக்கவரி வந்து பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து பயன்படுது. ஓகே, இப்போ நம்ம வந்து செல்ஃபியை எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டியில ரெக்கவரி பண்றதுக்காக நம்மளுடைய செல்ஃபி எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ ப்ரொஃபைல் லோகோ கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜுக்கு வந்துட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, ரைட் சைடுல 3 பார் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து அக்கௌண்ட் சென்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அக்கௌண்ட் சென்டர் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ அக்கௌண்ட் சென்டருக்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ்ல லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க அக்கௌண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்கான இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் சேஞ்ச் பாஸ்வேர்ட் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அதுக்கப்புறம் சேவ்டு லாகின் சொல்லிட்டு இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க எக்ஸ்ட்ராவா நமக்கு வெரிஃபிகேஷன் செல்ஃபி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ இதுல லாகின் அண்ட் ரெக்கவரி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம ரெக்கவரி பண்றதுக்காகவும் நம்ம வந்து லாகின் பண்றதுக்காகவும் இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது பாஸ்வேர்டு எதுக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாகின் பண்றதுக்காக பயன்படுத்தலாம். 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாகின் பண்றதுக்காக பயன்படுத்தலாம். வெரிஃபிகேஷன் செல்ஃபி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கவரி பண்றதுக்காக பயன்படுத்தலாம். இப்போ இதுல வந்து சேவ்டு லாகின் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே நீங்க சேவ் பண்ணிருப்பீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வெரிஃபிகேஷன் செல்ஃபி அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வந்து வெரிஃபிகேஷன் செல்ஃபி அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். இப்போ நான் வந்து வெரிஃபிகேஷன் செல்ஃபி கிளிக் பண்றேன். நம்ம வந்து செல்ஃபி எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வெரிஃபிகேஷன் செல்ஃபி கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து செலக்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. செலக்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க எனக்கு வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கு. இது போல நீங்க வந்து ஒரே அக்கௌண்ட் சென்டர்ல மல்டிபிள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து செல்ஃபி ஆட் பண்ணுமோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி ஆட் பண்ண போறோம். இந்த அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல சேவ் யூ வெரிஃபிகேஷன் செல்ஃபி ஃபார் அக்கௌண்ட் ரெக்கவரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்க படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து நீங்க இதுல ஆட் பண்றீங்களா அந்த செல்ஃபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயோ ப்ரொஃபைல்லையோ எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்க ஷேர் பண்ணக்கூடிய இந்த உங்களுடைய போட்டோ அந்த செல்ஃபி வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா வந்து இருக்கும். இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ணக்கூடிய அந்த டைம்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பயன்படுத்துவாங்க. மற்றபடி யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க கொடுக்கக்கூடிய செல்ஃபி வந்து பாத்தீங்கன்னா பயன்படாது. அதாவது தெரியப்படுத்த மாட்டாங்க. அது வந்து பிரைவேட்டா வந்து வச்சிருப்பாங்க, சேஃபா வந்து வச்சிருப்பாங்க.
ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ எனக்கு வந்து செக் யுவர் இமெயில் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நீங்க வந்து மெயில் அட்ரஸ் கொடுத்தாலும் சரி, அல்லது மொபைல் நம்பர் கொடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து கோட் சென்ட் பண்ணுவாங்க. மொபைல் நம்பர் கொடுத்தா வாட்ஸ்அப் வழியா கோட் வரலாம். இப்போ நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதனால மெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு மெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய கோடை பார்த்து இதுல வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல ஹோம் பட்டன் இருக்கு. ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்னுடைய மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஜிமெயில் ஆப் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து பாருங்க, உங்களுடைய அந்த அக்கௌண்ட் வந்து கரெக்டாக சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்ட பிறகு இதில் அப்டேட்ஸ்ல வந்து வந்திருக்கும். இப்போ வந்து அப்டேட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அப்டேட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு வந்து பாருங்க, இன்ஸ்டாகிராம் அதென்டிகேட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே, இது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க லாஸ்ட்டாக வந்திருக்கும். இப்போ இது வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு. இந்த கோடை நம்ம காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். இப்போ காப்பி பண்ண கோடை கொண்டு வந்து நான் மறுபடியும் அந்த பேஜுக்கே வந்துட்டு இப்போ கோட் அப்படின்ற இடத்துல இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இந்த கோட் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதில் வந்து பாருங்க கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டினியூ அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இது போல உங்களுக்கு வரக்கூடிய கோடை பார்த்து நீங்கள் சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக கோடு வரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் கண்டினியூ வந்து கொடுத்துறேன். ஓகே, கண்டினியூ வந்து கொடுத்துறேன். கண்டினியூ கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பேஜ் வந்துச்சு, டேக் ஏ வீடியோ செல்ஃபின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க டிப்ஸ் ஃபார் ஏ குட் செல்ஃபி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படிலாம் வந்து போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செல்ஃபிக்குள்ளே போயிட்டு நீ எப்படிலாம் வந்து தலையை வச்சிருக்கணும் அப்படி இப்படி அது சைடில் ஒரு மேலே ஒரு ஆரோ வந்து கொடுத்துருப்பாங்க. அதன்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபி வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணி காமிக்கிறேன். கீழே பாட்டம்ல ஸ்டார்ட் செல்ஃபி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் செல்ஃபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் செல்ஃபி கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, இப்போ எனக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து பாருங்க, கீழே வந்து கொடுத்துருப்பாங்க பொசிஷன் யுவர் ஃபேஸ் இன் த சர்க்கிள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள்ல உங்களுடைய ஃபேஸை கரெக்டான பொசிஷன்ல வைங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டேன். இப்போ கரெக்டான பொசிஷன்ல வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க ஸ்லோலி டர்ன் யுவர் ஹெட் டு த லெஃப்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க சைட்ல ஒரு ஆரோ போகுது. அந்த ஆரோக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தலையை வந்து திருப்பணும். எந்த பக்கம் அந்த ஆரோ காமிக்குது அந்த அதுக்கேற்ற மாதிரி தலையை வந்து திருப்பணும். இப்போ வந்து நான் லெஃப்ட் சைட்ல திருப்புறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ அந்த ஆரோ வந்து மேலே போயிடுச்சு. மேலே வந்து திருப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு, அதுக்கப்புறம் ரைட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க நமக்கான வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிச்சு. அந்த ஆரோக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஹெட், அதாவது தலையை வந்து நீங்க லைட்டா ஷேக் பண்ணீங்க திருப்பினீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களுடைய செல்ஃபி வந்து ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ அப்லோடிங் வந்து ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க அப்லோடிங் ஆயிடுச்சு. இப்போ அப்லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க வெரிஃபிகேஷன் செல்ஃபி சேவ்டு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய செல்ஃபியை வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த செல்ஃபியை நம்ம வந்து பாருங்க நம்மளுடைய அக்கௌண்ட் ஆக்சஸ் இழந்துட்ட பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் தரப்புல உங்களுடைய அக்கௌண்ட் எப்பயாவது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, யாராவது ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய செல்ஃபியை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க மறந்துட்டாலோ இது போல இக்கட்டான சுச்சுவேஷன்ல உங்களுடைய அக்கௌண்ட்க்கு ஆக்சஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த செல்ஃபி வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கோடு வரல அப்படின்னாலோ, மெயில் ஐடிக்கு கோடு வரல அப்படின்னாலோ, இது போல டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃபி வந்து உங்களுக்கு பயன்படுறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே பாட்டம்ல டன் இருக்கு. டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க எனக்கு செல்ஃபி வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் செல்ஃபி அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க எனக்கு இப்போ ஆட் பண்ண அந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ செல்ஃபி ஆட் பண்ண அந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் வந்து பாருங்க இப்போ இந்த பேஜ் வந்துருச்சு, வெரிஃபிகேஷன் செல்ஃபி சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து தெரியும் அப்லோடட் ஆன் சொல்லிட்டு எந்த டேட்ல நீங்க வந்து உங்களுக்கான செல்ஃபியை வந்து நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுடைய செல்ஃபி ஆட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப மாசம் ஆயிடுச்சு, நம்ம வந்து செல்ஃபி அப்டேட் பண்ணணும், வேற ஒரு செல்ஃபி நான் மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல அப்டேட் செல்ஃபின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த அப்டேட் செல்ஃபியை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற ஒரு இப்போ ரீசெண்ட்ல இருக்கக்கூடிய உங்க ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபில வந்து ஆட் பண்ணிக்கலாம். செல்ஃபியா வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த செல்ஃபி வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல இதுல டெலீட் செல்ஃபி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டெலீட் செல்ஃபி அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த செல்ஃபி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய செல்ஃபி இதுல இருந்து ஆட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே பெட்டர்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து ஈஸியான உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்சஸ் கிடைக்காத பட்சத்துல ஈஸியா உங்களுடைய அக்கௌண்ட் ரெக்கவரி வந்து பண்ணிக்க முடியும். அதனால நீங்க வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து செல்ஃபி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு செல்ஃபி எப்படி ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.